ஹாய் வீவர்ஸ், ஹேவ் ஏ நைஸ் டே. இன்றைக்கி கல்வியோட முக்கியத்துவத்துக்காக ஒரு கதை ஒன்று பார்க்கலாம். ஒரு ஊரில் ஒரு பண்ணையார் இருப்பார். அந்த பண்ணையார்கிட்ட கரும்பு தோட்டம் வச்சு நிறைய கரும்பு விளைஞ்சிருக்கும். அதெல்லாம் விற்றுட்ருப்பார். அப்போ அவரோட ஃப்ரெண்டு சுப்பையாங்கிறவருக்கு நண்பருக்கு கரும்பு கொடுக்கணுன்னு விருப்பப்பட்டு அவருடைய வேலையாளை கூப்பிட்டு வேலையாள்கிட்ட இந்த கரும்பு கட்டை எடுத்துகிட்டு போய் கொடு அப்படின்னுவார். வேலு நல்ல உழைப்பாளி, ஆனால் அவருக்கு படிக்க தெரியாது. அவர் என்ன பண்ணுவார்னாக்கா சரின்னு சொல்லிட்டு அந்த கரும்பு கட்டையும் அவர் ஒரு கடிதம் கொடுத்துருப்பாரு. அந்த கடிதத்தையும் எடுத்துகிட்டு போவார். அந்த கரும்பு கட்டில் எத்தனை இருக்குதுன்னு சொல்லிட்டு வேலு அந்த பண்ணையார்கிட்ட கேட்பார். அதுக்கு பண்ணையார் இதில் ஒரு கடிதம் வச்சுருக்கேன், அந்த கடிதமே பதில் சொல்லும் அப்படின்னு சொல்லிடுவார். எத்தனை கரும்பு இருக்குதுன்னு சொல்ல மாட்டார். இவர் அந்த கரும்பு கட்டை எடுத்துக்கிட்டு போயிட்டே இருப்பார். போயிட்டே இருக்கும்போது வழியில் அவருக்கு தாகமாக இருக்கும். அதுக்கோசரம் ஒரு கரும்பு எடுத்து சாப்பிட்லாமேன்னு சொல்லிட்டு எடுத்து சாப்பிடுவார். அவரோட தாகம் தணிஞ்சிடும். அடுத்தது இன்னொரு கரும்பும் எடுத்து சாப்பிட்ரு. அப்புறமா அந்த கடிதம் பதில் சொல்லுன்னு சொன்னார். கடிதமே இதில் எத்தனை கரும்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும். இந்த கடிதம் எதுவுமே பதில் சொல்லாது. அப்போ இவர் இந்த கடிதம் நம்மள்கிட்ட பதில் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அதில் எத்தனை கரும்பு இருக்குதுன்னு அவருக்கு தெரியாது, நாம் எடுத்து 2 சாப்பிட்டுட்டு போகலாமேன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு மீதி இருக்க கரும்பை கட்டை கட்டி எடுத்துகிட்டு அவரோட நண்பர் சுப்பையா கிட்ட கொடுப்பாரு. சுப்பையார் அந்த கடிதத்தை திறந்து படித்து பார்ப்பார். படித்து பார்த்தா அதில் 25 கரும்புகள் கட்டில் உள்ளன அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதை பார்த்த உடனே அந்த கரும்பு கட்டை பார்த்துட்டு எண்ணி பார்ப்பார். அதில் 23 தான் இருக்கும். ஆனால் 25ன்னு எழுதியிருக்கும். மீதி 2 எங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே அவர் ஆமாம், நான் தான் தாகமாக இருக்குன்னு கரும்பு ஜூஸ் எடுத்து குடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னோடனே, சரிப்பா பரவாயில்ல நீ எடுத்துகிட்டு வந்தது, ஆனால் நீ படிச்சிருந்தா உனக்கு இதில் எத்தனை இருக்குதுன்னு அவர் எழுதி இருந்திருக்கிறது புரியும்ல. அதனால் இனிமேலாவது படித்து படிக்கவாது தெரிஞ்சு நீ வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு சுப்பையா சொல்லுவார். பண்ணையார்கிட்ட வேலு சொன்ன உடனே, ஆமாப்பா படிப்பு தான் முக்கியம், எவ்வளோ உழைச்சாலும் நம்ம கல்வியை நம்ம கூட ஏழு பிறப்புக்கும் வரும், அதனால் நம்ம கூட படிப்புங்கிறது அழியாத சொத்து, படிங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணையாரும் சுப்பையாவும் வேலுக்கு அறிவுரை எடுப்பாங்க. அதனால் கல்வி நமக்கு சொல்ல முடியாத சந்தோஷத்தை தரும், தைரியத்தை கொடுக்கும். ஒரு படிப்பு இருந்தாலே ஒரு தைரியம், ஒரு தன்னம்பிக்கை எல்லாமே வரும். அதனால் படிப்பு தான் முக்கியம், படிப்பு தான் சொத்துன்னு சொல்லிக்கிட்டு நான் இந்த கதையை முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ விவர்ஸ்.